ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கார்த்திகை தீப வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாடினது. ரொம்ப கிராண்டாக கொண்டாடலாம். நிறைய பல வகைகள்லாம் வாங்கி அந்த பொங்கல் வச்சு பணியாரம், எங்கள் ஊரில் பணியாரம் செய்வாங்க. அதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதெல்லாம் நடக்கலை. ஏன்னா கொஞ்சம் சின்ன பிரச்சனை. சின்ன பிரச்சனைலாம் ரொம்ப பிரச்சனை தான். ஒரு வாரமாக பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் நிறைய வீடியோலாம் போட முடியல என்னால். ரொம்ப பிரச்சனை வீட்டிலங்கிறது பிரச்சனை கிடையாது. சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் அவ்வளோதான். சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பழைய விளக்குலாம் இருந்துச்சு, அதெல்லாம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு கழுவி வச்சுட்டு, அப்புறம் புது விளக்கு ஒரு 10 விளக்கு போல் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கும் கழுவி பொட்டு வச்சுட்டு, அப்புறம் குத்து விளக்குலாம் கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. காலையில் இதெல்லாம் ரெடி பண்ண வீடெல்லாம் தொடச்சி, மழை வேறு அவ்வளோ சரியான மழை. அதுலேயும் அதில் கழுவி வச்சு எல்லாம் பண்ணி வீடெலாம் தொடச்சிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணாச்சு. ஒரு வாரமே பிரச்சனை தான் வீட்டில். சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து அதுலேருந்து தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் சின்னதாக சரி கும்பிடாமல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் சின்னதாக கார்த்திகை தீபம் ஏற்றியாச்சு. விளக்குக்கு எல்லாத்துக்கும் பொட்டும் வச்சாச்சு. நான் ஒரு ஆளுமே தான் எல்லாமே ரெடி பண்ணுவேன் எப்பொழுதுமே. வேறு ஆள் ஹெல்ப்புக்கு இல்லை. குத்து விளக்கு, நல்ல விளக்கு, எல்லாம் கை விளக்கு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு எல்லாம் பூவெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கரெக்டாக கார்த்திகை அங்கே திருவண்ணாமலை மலையில் தீபம் ஏற்றும் போது கரெக்டாக நான் தீபம் ஏற்றிட்டேன் வீட்டில். வேறு யாருமே நான் மட்டும்தான் தீபம் ஏற்றி எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அப்புறம் ஆறுபடை கோயிலுக்கு போகலான்னு ரெடி ஆகியிருந்தேன். அதனால் போக முடியலை. சுச்சுவேஷன் கிளம்பி இருந்தது, ரெடியாக போக முடியலைனால சரி வீட்டிலையே சாமி கும்பிட்டாச்சு. ஆனால் சின்னதாக ஒரு வருத்தம், ஆறுபடை கோயிலுக்கு போக முடியல, எங்கேயும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆளுமே ரெடி பண்ணுற கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய பேர் ஒரு இடத்துல ரெடி பண்ண ஹெல்ப்பு கூட ஆள் இல்லை. அந்த கேப்லேயும் நான் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாசலில் கோலம்லாம் போட்டு பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணேன். கொஞ்சம் கஷ்டத்தோடு தான் நான் பேசுகிறேன். இருந்தாலும் மனசில் நிறைய கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் வீடியோ போடுறேன். ஏன்னா வீடியோ போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு நாள் வீடியோ போடலாம் அந்த மைண்ட் இருந்தால் வீடியோ போடலையே அப்படிங்கிற அந்த யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வீடியோ போடுறேன். எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலேயும் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நானாகவே எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு வீடியோ எடுத்தேன். நான் சாமி கும்பிட்டது ஏதாச்சும் குறையில்லைன்னு தான் சொல்லுங்கள். ஆனால் எங்கள் ஊரில் பணியாரம் செஞ்சு தான் சாமி கும்பிடுவோம். பொங்கல் பணியாரம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதனால் செய்ய முடியல. போன வருஷம் நான் பணியாரம் செஞ்சு சாமி கும்பிட்டேன். இந்த வருஷம் எதுவுமே செய்ய முடியல. என்னால் முடிஞ்சது. இது கூட இல்லாமல் சில பேர் சாமி கும்பிடாமல் கூட இருப்பாங்க. சாமி நமக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றினாலும் நம்மளை ஏற்றுக்கும். நல்ல மனசோட நல்ல உள்ளத்தோடு ஏற்றுனா நம்ம சாமி ஏற்றுக்கும். எது செய்யணும்னாலும் பரவாயில்ல. இந்த வருஷம் இப்படி கொண்டாடியிருக்கேன். அடுத்த வருஷம் நல்லா கிராண்டாக கொண்டாடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொண்டாடுவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். தொடர்ந்து வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்களும் வேண்டிக்கிங்க, எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கடவுளை வேண்டிக்கிங்க நல்லபடியாக மீண்டு வரணும்னு. கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு. அதனால் நீங்களும் வேண்டிக்கிங்க. எல்லோரும் நல்லாவே இருப்போம், நல்லபடியாகவே இருப்போம். ஓகே, பாய்.